ஏசாயாவில் வாசிக்கும் போது கூட அங்கே தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை காண்கிறார். அதையும் வாசித்துருவோம். ஏசாயா 6வது அதிகாரம் 1 சில வசனங்கள். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது. ஹல்லேலூயா. வாசல் நிலைகள் அசைந்தது, புகையினால் நிறைந்தது. எப்படி? அவங்க 2 சட்டைகளால பறக்கிறாங்க, 2 சட்டைகளால முகத்தை மூடுறாங்க. ஹல்லேலூயா. 2 சட்டைகளால் தங்கள் பாதங்களை மூடி தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. என்ன சொல்றாங்க? தேவன் பரிசுத்தர், நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமான தேவன் என்று சொல்லி அந்த தூதர்கள் பிரகடனப்படுத்துகிறார்கள். நாமும் கூட ஆண்டவரை பரிசுத்தமாகவே நாம் பிரகடனப்படுத்துகிறோம். எள்ளளவும் சிறிய தவறு கூட இல்லாத தேவன், பரிசுத்தமான தேவன், தூய்மையானவர், நமக்காக தன்னை அர்ப்பணித்த தேவன். ஹல்லேலூயா. உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னையே கொடுத்த தேவன். அது மட்டுமல்ல, நம்முடைய பழைய அடையாளங்களை எல்லாம் மாற்றி ஒரு புதிய அடையாளத்தை நமக்கு கொடுக்கிறார். பழைய அடையாளங்கள் என்ன? நாம் ஒரு பாவிகள், நாம் துன்மார்க்கமாய் இருந்தோம், பாவ சேற்றில் இருந்தோம். புதிய அடையாளம் என்ன? என்னுடைய இரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசுவின் இரத்தத்தினால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். புதிய அடையாளம். ஹல்லேலூயா. ஃபாதர் பெர்க்மன்ஸ் அழகப்படுவார். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டேன். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டேன். நேசரின் பின் செல்லுவேன், திரும்பி பார்க்க மாட்டேன். என் நேசரின் பின் செல்லுவேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பாடுங்க. என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகளாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகளாய் என் நேசர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. வித்தியாசப்படுத்தி இருக்கிறார், நம் அடையாளத்தை மாற்றி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறண்ட சீசனை அவர் மாற்றி ஒரு செழிப்பான வசந்த காலத்தை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு அந்த காரியம் ரீச் ஆகணும்னா துதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர் நம்மை தாயின் வயிற்றில் இருக்கும் போதே உங்களுக்கு அவர் சிறப்பான ஒரு பெயரை சூட்டி உங்களை வேறுபடுத்திருக்கிறார். இவள் என்னுடையவள், இவள் என் நேசகுமாரத்தி, இவன் என் நேசகுமாரன், நான் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று பிதாவானவர் குமாரனை எப்படி அறிமுகப்படுத்தினாரோ அப்படி உங்களையும் என்னையும் அவர் அறிமுகப்படுத்துகிறார்.
கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நமக்கு சுகத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் இனி வியாதிஸ்தர்கள் இல்லை, நீ இனி படுக்கையில் இல்லை, நீ சப்பானியாய் இல்லை, நீ இனி குருடனாய் இல்லை, நீ தரித்திரனாய் இல்லை. நான் உன்னை வித்தியாசப்படுத்திட்டேன், உன் அடையாளத்தை மாத்திட்டேன். முந்தி குருடைன்னு அழைச்சிருக்கலாம், இப்போ அழைக்க முடியாது, பார்வை அடைந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சப்பானின்னு சொல்லியிருக்கலாம், இப்போ சப்பானியில் நடக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எளியவர்கள் என்று சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் உங்களை என்னையும் ஐஸ்வர்யவான்களாக வைத்திருக்கிறார். ஆமென். அது மட்டுமல்ல, புதிய அடையாளத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எதிரிக்கு முன்பாக, நம்மை சூழ்ந்திருக்கிற பகஞ்சருக்கு முன்பாக நமக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார். நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கூனி குறுகி இருந்த இடத்திலெல்லாம் உங்களை தலை நிமிர பண்ணுகிறார். உங்களுக்கு வாழ்வு கொடுக்க தானே நமக்காக சிலுவையில் அவர் மரித்தார். உங்களுக்கு கஷ்டம் வேண்டாம், பாடு வேண்டாம், சாபம் வேண்டாம் தானே அவர் சாபத்தை எடுத்துக்கொண்டார். அப்ப அவரும் சாபத்தை ஏற்றுக்கொண்டு நீங்களும் சாபமா இருக்கிறதுக்கா? ஹல்லேலூயா. அவர் எதற்காக இந்த பாடுகளை பட்டார்? எங்களை வாழ வைக்க வெண்கல சர்ப்பமானி, எங்களை வாழ வைக்க வெண்கல சர்ப்பமானி, நோக்கி பார்த்ததினா கொண்டோமையா, உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா. ஹல்லேலூயா. சந்தோஷம் வரணும். இந்த சந்தோஷம் எல்லாம் சரியில்லாத சந்தோஷமா இருக்குது. பிரைஸ் தி லார்ட். நம்மை வாழ வைக்க அவர் உயர்த்தப்பட்டார் சிலுவையிலே. அவரை நோக்கி பார்க்கிற யாரா இருந்தாலும் அவர் நாமத்தால பிழைத்துக் கொள்ளுகிறார்கள் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். யாத்ராகமம் 19வது அதிகாரம் 10-11. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். பிரைஸ் தி லார்ட். நல்ல தமிழ்ல தான் வாசித்தாங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாய் சீனாய் மலையின் மேல் இறங்குவார். ஆயத்தப்பட்டிருக்கிறது. தேவனை தரிசிக்க ஒவ்வொன்றுக்கும் இன்னைக்கு ஆலயத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருப்பீங்கல்ல. நேற்றே கூட ஆயத்தமாகிட்டு இருந்திருப்பீங்க. இன்னைக்கு வரணுங்கும் போது நீங்கள் சில ஆயத்தம் பண்ணி தான் இங்கே வாரீங்க. ஆயத்தம் இல்லாமல் எல்லாரும் தூங்கி முழிச்சு முகம் கூட கழுவாமல் ஓடி வந்தீங்களா? இல்லை, ஒரு ஆயத்தம். தேவ சமூகத்துக்கு வரும்போது ஒரு ஆயத்தம். இந்த பரிசுத்தமான தேவனை, அவர் இரக்கம் உள்ளவர் தான், கருணை உள்ளவர் தான்.
அந்த கருணையை பயன்படுத்தி நம்ம எப்படியும் வாழ வேண்டும் என்கிறதுக்கு பிரமாணம் கிடையாது. ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தமான தேவன். அந்த ஒரு கண்ணியத்தோட நாம் நம்ம அவர்கிட்ட போகும்போது நம்ம எப்படி போகணும், நம்ம எப்படிலாமோ இருப்போம். ஒரு அதிகாரிகளுக்கு முன்னால் போகும்போது ஒரு பயபக்தியோடு என்ன செய்கிறோம், சும்மா எங்கேயும் போய் நிற்கிற மாதிரி இப்படி ஒரு மாதிரி ரஃபாக நின்றுக்கிட்டு இருப்போமா? இல்லை. அப்போ தேவ சமூகத்தில் வரும்போது ஒரு ஆயத்தம் வேணும். ஆண்டவர் மோசேக்கிட்ட சொல்கிறார், மோசே நீ ஜனங்களை பரிசுத்தப்படுத்துப்பா, இன்னைக்கும் நாளைக்கும் பரிசுத்தப்படுத்து. அவங்கவுங்க தங்கள் வஸ்திரங்களை என்ன செய்யணும், இந்த வஸ்திரம் இல்லை, ரெட்சிப்பின் வஸ்திரம் எப்படி இருக்குன்னு பார்த்து அவங்கள சுத்திகரிக்க பண்ணு. அந்த ஆயத்தத்தோடு அவங்க வரட்டும். அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறாராம், நம்ம வாசித்தோம், சகல ஜனங்களுக்கு மூன்றாம் நாளில் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாய் தரிசனமாவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பிரத்யட்சமாய் ஜனங்களுக்கு தரிசனமாவார். என்னைக்கு? மூன்றாம் நாளிலே. ஹல்லேலூயா. அப்படி சொல்லுகிறார். அவர் எல்லா விதங்களிலும் தன்னுடைய ஜனங்களை, லேவியராகமத்தில் படிக்கிறோம், நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினால நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருங்கள். ஒரு பெயர் பெற்ற ஒரு தகப்பன் இருக்கிறார், அவருடைய பிள்ளை. இப்போ சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் நியாயம் விசாரிக்கிறவங்களா இருப்பாங்க, பஞ்சாயத்து பண்ணுறவங்களா, வேற ரவுடிசம் இல்லை, நியாயமாக நீதியாக தீர்ப்பு செய்கிறவங்க, அப்படிப்பட்டவங்கள ஊர் தலைவராக வச்சுருப்பாங்க. எல்லா ஊர்களிலும் முந்தைய நாட்களில் உண்டு. எந்த ஒரு குழப்படி ஒரு வீட்டுக்கு வந்தாலும் அந்த ஆள் நீதிமானாய் நல்லவராக இருக்கிறதுனால அந்த ஆள்கிட்ட போய் அணுகி, என் பிரச்சனை இப்படி, என் பிள்ளைகள் இப்படி சொத்து தகராறு பண்ணுறாங்க, நீங்கள் நியாயமாக அந்த பிள்ளைகளுக்கு பாகம் பிரிங்க, அப்படிலாம் சொல்லி ஊர்களில் அப்படி இருந்தாங்க. அப்படி பெயர் பெற்ற ஒரு தகப்பனுடைய பிள்ளை வித்தியாசமாக எப்படியோ அவன் கேவலமாக நடக்கும்போது அந்த தகப்பனுக்கு ரொம்ப தலைகுனிவா இருக்குமா? என்ன இருக்கும்ல. அப்போ இந்த பரிசுத்தமான தேவன் அவர் சொந்த இரத்தத்தை சிந்தினார், அவரை நினைவு கூறும்படி அவர் சொன்னார். உண்மைதான், அவரை நினைவு கூறணும். எப்படி நினைவு கூறணும்? நான் பாவத்தில் கிடந்தேன், என்னை அவர் தூக்கி எடுத்துட்டாரு, என்னென்ன பாவெல்லாம் நம்ம செய்தோமோ அதுக்கெல்லாம் அவர் நமக்காக சிலுவையில் என்ன செய்தார், மரித்திருக்கிறார். ஆனால் மறுபடியும் சிலுவையில் அறைகிற அனுபவம் நமக்கு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொரு தகாத செயல்கள்னால நாம் ஆண்டவரை மறுபடியும் சிலுவையில் என்ன செய்கிறோம், அறைகிறோம். ஹல்லேலூயா. தேவ ஜனங்கள் என்று பெயர் பெற்றுக்கொள்கிற நாம் மற்றவங்களுக்கு முன்னிலையில் நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கும்படி நம்ம நடக்கணும். எதை செய்தாலும் நம்ம மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். நம்ம அப்பாவுக்கு எந்த தோஷமும் நம்ம மூலமாக என்ன செய்யக்கூடாது, கெட்ட பேர் வரக்கூடாது. அப்படின்ற ஒரு தீர்மானத்தோடு நாம் காணப்பட வேண்டும் தேவ பிள்ளைகளை. ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் 6:9 வாசிப்போமானால், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எப்படி மன்னிக்கணுமா? நல்லா சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இவ்வளவு சத்தம் தான் வருமா? இவ்வளவு சத்தமா வரும்? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிற மாதிரி எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இதை நல்லா எப்போதும் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும், எப்பவும் அறிக்கை பண்ணணும். நீங்க உங்க கடனாளிகளுக்குன்னா ரூபா கடன் வாங்கின கடன் சொல்லல, அந்த கடனை சொல்லல,
பாவக்கடன்கள், நிறைய தப்பிதங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம செய்வோம். வீட்டுக்குள்ளே நடக்கும், ஊரில் நடக்கும், படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துலலாம் சில பிரச்சனைகள் நமக்கு பண்ணுறாங்க. ஆனால் நம்ம அவங்கள மன்னிக்கிற மாதிரி, நாங்கள் அவங்கள மன்னிக்கிற மாதிரி எங்கள் பாவக்கடன் எங்களுக்கு அப்படின்னு மன்னிச்சிருப்பாரு அவங்க பாவத்தெல்லாம். எத்தனை பேருக்கு அந்த நான் மன்னிச்சிருக்கிறேன் அது மாதிரி என்னை மன்னிச்சிட்டாரு முழுசுமான்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. பார்த்தீங்களா அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒரு அன்பான வேண்டுகோள். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வரும். ஒரு அருமையான ஒரு பெரிய குடும்ப ஜெபம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போ பாட்டு பாடி ஜெபம் பண்ணும்போது இந்த கர்த்தருடைய ஜெபத்தை அவங்க சொல்லும்போது அந்த 2 பிள்ளைகளுக்குள்ள சண்டை இருந்திருக்கு. சின்னதில் வீட்டில் பிள்ளைகள் சண்டை போடல. அப்போ இந்த பிள்ளைகள் இதெல்லாம் சொல்லுமா, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியுங்கும் போது மௌனமாயிருமா. இந்த 2 பிள்ளைகளும் என்ன செய்யுமா, அமைதியாக இருக்குமோ. இந்த பெற்றோர்கள் கவனிக்கிறாங்க. எல்லாம் நல்ல சத்தமாக சொல்லுது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியுங்கும் போது அமைதியாயிருந்தோம். அப்போ அந்த தகப்பன் சொன்னாராம், ஒரு முறை கூட கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம், ஒரு முறை கூட சொல்லுவோம். திருப்பி அது மாதிரி திருப்பி அப்பவும் இந்த பிள்ளைகள் அந்த குறிப்பிட்ட அந்த பாயிண்ட் வரும்போது சொல்லலை. திருப்பியும் சொல்றாங்க. இந்த பிள்ளைகள் இந்த வார்த்தை சொல்லும் வரைக்கும் அவர் இந்த ஜெபத்தை சொல்ல வச்சுக்கிட்டே இருந்தாராம். ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கணும், கீழ்ப்படியணும், தேவ சமூகத்தில் கீழ்ப்படுகிறவங்களா இருக்கணும் தேவ பிள்ளைகளே. அவருடைய வார்த்தைக்கு, இது தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. இதுக்கு ஜெபத்துக்கு பேரே கர்த்தருடைய ஜெபம் தான். இந்த ஜெபத்தில் உள்ள ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வரியும் ஒரு பெரிய கன்வென்ஷன் பிரசங்கமாக இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லப்படும். நீங்கள் எப்படி மன்னிக்கிறீங்களோ அது போல தான் ஏன் பாவக்கடன் மன்னிக்கப்பட்டிருக்கும். நம்ம மன்னிக்கலைன்னா நம்ம பாவம் பட்டிருக்காது, நிச்சயம் மன்னிக்கப்பட்டிருக்காது. நாம் அவரை தரிசிக்க முடியாது. ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், திருவிருந்தில் பங்கெடுக்கலாம், ஆவிக்குரிய சபைக்கு வரலாம். ஆனால் பகை உணர்ச்சியோடு இருப்போமானால், மன்னிக்க முடியாமல் இருப்போமானால், அவர்கிட்ட அன்பு கூற முடியாமல் இருப்போமானால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படாது என்பது கர்த்தருடைய வசனம் சொல்லுது. நான் சொல்லலப்பா, எனக்கு அப்படி சொல்லதுக்கு அதிகாரமே இல்லை. தேவ பிள்ளைகளே, நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்பணும். இனியும் நம்ம நாட்களை நீட்டிக்கிட்டு போகக்கூடாது. அந்த பாவம் என்கிற அந்த கசப்பு என்கிற அந்த வேறு உள்ள இருக்கு வர அது growth ஆகிட்டே தான் இருக்கும். அதாவது ஒரு செடியை நடுறோம், ஒரு விதையை போடுறோம், கசப்புங்கிற ஒரு விதையை போடுறோம், அது முளைக்குது, முளைச்சி அது பெருசாக தான் படர்ந்துக்கிட்டு தான் வரும். சின்னதாக போய்கிட்டு இருக்கும் வரும். நல்லா யோசித்து பாருங்க. அதை வச்சு சாத்தான் உங்களை தட்டி வைக்கிறான். சாத்தான் அதை ஒரு ஆயுதமாக வச்சிருக்கிறான். தெய்வ பிள்ளைகளை கவனமாக இருங்க. இந்த கசப்பு அல்லது இந்த மன்னிக்க முடியாமை, அன்பில்லாத அந்த நிலைமையை தாரது ஆண்டவர் தரல, உங்களுக்கு தெரியாமலே அவன் மறைந்திருந்து உங்ககிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதனால இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் என்ன செய்ய வேண்டும், நாம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய கூட்டத்தை ஆண்டவர் பண்ணல, அவருடைய ராஜ்யத்துக்கென்று உலகத்தில் ஒரு சிறு கூட்டத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். சபையில் உங்களை கொண்டு வந்திருக்கிறார், உங்களை சீர்படுத்துகிறார். வீட்டுக்குள்ளேயே கூட நம்ம சில நேரம் அன்பு கூற முடியாம நம்ம இருக்குது. திரும்ப திரும்ப அந்த பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனாலும் தேவ சமூகத்தில் மனசுல ஆண்டவரே மன்னிக்கிறப்பா, தாங்கும் பலனை தாங்கப்பா, கிருபையை தாங்கப்பா. பயங்கரமான ஒரு மன அழுத்தம் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு இந்த போராட்டம் இதுதான் மெயின் போராட்டமாக இருக்குது. ஆனால் பெரிய அளவில் ஒரு காரியம் இல்லை, சின்ன ஒரு காரியம்தான். இது பெரிய மேட்டராக இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு மன அழுத்தம் என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் அதை விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். இன்னும் ஆண்டவர் நம்முடைய நடுவில் நம்மளை வித்தியாசப்படுத்தணும்னா நம்ம அவருடைய நாமத்தை நம்ம அறியணும். அவர் சொன்னார்ல, என் நாமத்தை
எப்படி நீங்கள் அறிந்திருக்கிறீங்க? அவன் என் நாமத்தை அறிந்தான், நான் அவனை விடுவிப்பேன், நான் அவனை உயர்த்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறதை நாம் பார்க்க முடியும். அவர்களெல்லாம் ஏன் உயர்த்தினாங்க? நான் எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருந்தேன், கர்த்தர் இவ்வளவாய் உயர்த்தி இருக்கிறாரே என்கிற அந்த நன்றி உள்ள இருதயம். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் நம்ம ஆண்டவர்கிட்ட அன்பு கூற முடியும், பிறரிடத்திலும் அன்பு கூற முடியும். ஆண்டவர் அந்த பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்கிறதுக்கு, நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது அவர் சில காரியங்களை சொல்லுகிறார். முழு மனசா முழு பலத்தோடு அவர்களை அன்பு கூறணும்னு சொல்றாரு. உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கணும்னு என்ன செய்யறாரு? சொல்றார். முழு பலத்தோட முழு ஆத்துமாவோட நம்ம அவர்கிட்ட அன்பு கூறணுமா? அன்பு கூறுகிறது, பாட்டு பாடுகிறது நம்மளை அறியாமலே என்ன செய்துரும்? வந்துடும். ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி இப்படி மோசே மூலமா ஜனங்களுக்கு சொல்லி ஆண்டவர் இப்படி சொல்றாருப்பா, நீங்க இன்றைக்கு நாளைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்துங்க, 3ஆம் நாளைக்கு நீங்க ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னதை அவன் சொல்றான். ஊழியக்காரருடைய வேலை என்ன? அதுதான் வேலை. ஜனங்களை பக்குவப்படுத்துற வேலை தான் ஊழியக்காரங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்களை அலங்கரிக்கிற வேலை. நீங்க இந்த கல்யாண பொண்ணுகளுக்கு மேக்கப் பண்றதுக்கு அந்த மேக்கப் பண்ணக்கூடியவங்க வருவாங்க. சில நேரம் அது நமக்கு தொந்தரவா தான், நமக்கு அப்படி பண்ணி பழக்கம் இல்லை. ஆனால் அப்படி உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி பண்ணுவாங்க. திரும்ப 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 என்னதோ பண்ணிக்கிட்டே முகத்தை போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அதை கரெக்டாக அவங்க நினைக்கிற மாதிரி அந்த அழகு வர வரைக்கும் அப்படி செஞ்சுக்கிட்டே என்ன செய்வாங்க. அதுபோல சபையிலையும் தேவ ஜனங்களை அலங்கரித்து ஆண்டவருக்கு ஏற்ற மணவாட்டிகளாக மாற்றுறது ஊழியக்காரங்களுடைய வேலை. எப்படி? ஒர்க் ஷாப்லலாம் போயிட்டு வரக்கூடிய வண்டி புது பொண்ணு மாதிரி புது மாப்பிள்ளை மாதிரி அழகாக என்ன செய்யுது? வருது. அவன் சொல்கிறாங்க, அழகாக இருக்க புது வண்டியா? இல்லை, கெப்சி காட்டிட்டு வந்தோம், அது ரொம்ப அதனால அழகுபடுத்திட்டு தாங்க போக முடியும். தேவ பிள்ளைகளை உடைந்த அனுபவங்கள், நொறுங்கின அனுபவங்கள், கசந்த அனுபவங்கள், வேதனையான அனுபவங்கள், கண்ணீரின் அனுபவங்கள், அந்த அனுபவங்கள் டோட்டலாக உங்களை மாற்றிடுது. உங்கள் ரூபத்தை மாற்றுது, உங்கள் லைஃப்பை மாற்றுது, உங்கள் எதிர்காலத்தை மாற்றிடுது, சில நன்மைகளை கெடுத்துருது. அதை சரி பண்ணுற இடம் தான் இந்த ஒர்க் ஷாப் தான் சபை. அப்படி வசனங்களை தந்து 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 ஆண்டவர் உங்களை அலங்கரிச்சுக்கிட்டே இருப்பார். மொர்தெக்காய் எஸ்தர்ட்ட சொன்ன மாதிரி ஏகாய் தரக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் ஏகாய் சொல்லுகிற காரியங்களை கீழ்ப்படியணும். அவன் தருகிற உணவை தட்டாமல் நீ என்ன செய்யணும்? சாப்பிடணும். அல்லேலூயா. இதுதான் அவன் சொன்னதான ஆலோசனை. நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி நம்முடைய இருதயம் பொங்கும்னா, அவர் நமக்கு செய்த நன்மைகளை, அவர் நமக்கு பண்ணியிருக்கிற மேன்மையான காரியங்களை நினைக்கும் போது தான் வரும். நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கே வரும்போது என்ன செய்யணும்? நீங்கள் பசியோட நல்ல மூக்கு முட்டை இப்படி தின்னுக்கிட்ட என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, இந்த ஆகாரத்தை சொல்லலை, ஆகாரத்தை நான் சொல்லலை, எல்லா கவலை பிரச்சனை எல்லாம் மண்டைக்கு ஏறி மூக்கு முட்டி நிறைஞ்சுக்கிட்டு இங்கே உட்கார்ந்தா தான் என்ன செய்வீங்க? இருப்பீங்க. நான் சொன்னேன், வழியில் எரிஞ்சிருங்க. அதை அப்புறம் போகும்போது தேடி பார்க்காதீங்க. தேடி பார்த்து பொட்டணத்தை பழைய எப்படி தூக்கி வச்சுக்கிட்டு என்ன செய்யாதீங்க? போகாதீங்க. நீங்கள் பசியோடு வந்தால் தான் கர்த்தர் உங்களை நிரப்ப முடியும். அல்லேலூயா. தாகத்தோடு அங்கே இருந்தீங்கன்னா, இதெல்லாம் இப்போ வயிற்றுக்குள்ளே நல்ல கொழுப்பான உணவை நைட்டு சாப்பிட்ருக்கிறீங்க, காலையில் ரொம்ப பசி எடுக்காது. ஏன்னா அது மெதுவாக தான் ஜீரணமாகும். அப்போ அது இருக்கும்போது பசி வரவே உங்களுக்கு அந்த உலக லௌகிக கவலை என்கிற அந்த காரியம் நிரம்பி இருக்கும்போது இந்த ஆன்மீக காரியத்துக்கான பசி உங்களுக்கு என்ன செய்யாது? எத்தனை பேர் உண்மைன்னு நினைக்கிறீங்க? கரங்களை உயர்த்துங்க. அல்லேலூயா. பசி வரவே வராது. அப்போ இங்கே நான் கொடுக்குற ஆகாரம்லாம் சில நேரம் பசி இல்லாமல் கல்யாண வீட்டில் சில ஆட்கள் வருவாங்க, 2-3 கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க. அவங்க என்ன சாப்பிடுவாங்க? இலையில வாங்கிக்கிட்டு அப்படியே 2 வாய் வச்சுட்டு கொண்டு தூர கொட்டுறது மாதிரி தேவன் தரக்கூடிய மதுரமான இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை உங்களுக்குள்ளாக உள்ளால ஏற்றுக்கொள்ள கூடாத அளவுக்கு உங்க உள்ளங்கள் லௌகிக கவலைகளால் நிறைந்திருந்தால் அது ஆபத்தை உண்டு பண்ணும். ஏன்னா சில உணவுகளை சாப்பிடும்போது அது நமக்கு தீங்கு விளைவிக்கிற, அதாவது கெட்ட கொழுப்புகள் அதிகமாக நம்ம உடம்புல
அதை டெபாசிட் ஆகிறதுக்கு ஏற்றதாக இருக்கிறது. ஆனால் சில உணவுகளை நாம் சாப்பிடும்போது அது அதையெல்லாம் நீக்கி அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் நீக்கி நம்முடைய உடம்பை சுத்தம் பண்ணுது. அப்போ இப்படிப்பட்ட இதே போல் ஆவிக்குரிய நல்ல வசனங்களை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது தேவையில்லாத எல்லாம் நீங்கி உங்களை சுத்திகரித்து உங்களை நீதிமானாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. அதை தான் வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. இங்கே நம்ம பார்ப்போம். 1 ராஜாக்கள் 8:22 வாசிப்போமானால், பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்துக்கு நேராய் தன் கைகளை விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் இல்லை. அல்லேலூயா. சாலமோன் அப்படி 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரை சொல்றான். ஒரு ராஜா, நீங்க அந்த ராஜாவோடலாம் பெரிய ராஜா இல்ல, உங்களால் கையை உயர்த்த முடியாது துதிக்கவே, ஆண்டவரை பற்றி மேன்மைப்படுத்தவே. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் இல்லை ஆண்டவரே, நீரே பெரியவர். தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நின்று தன் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி கர்த்தரை புகழ்கிறான். அல்லேலூயா. இவர் புகழ்ச்சிக்குரியவர், கனத்துக்குரிய தேவனாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, தானியேல் 3:26 பார்க்கும் பொழுது, அப்பொழுது நேபுகாத்நேச்சார் உன்னதமான தேவனுடைய தாசர்களாகிய சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களே. எப்படி அவர் என்ன சொல்றாரு? நேபுகாத்நேச்சார் அவர் ஒரு ராஜா தான். அவர் என்ன சொல்றாரு? உன்னதமான தேவனுடைய தாசர்களே. உன்னதமான தேவன், வல்லமை உள்ள தேவன், அப்படி அவர் சொல்லுகிறார். பின்னும் அவர்களும் என்ன சொல்லுகிறார்னா, நாங்கள் அந்த தெய்வத்தின் பிள்ளைகள் தான், நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை விடுவிக்க வல்லவர், எங்களை தப்புவிக்க வல்லவர். இந்த சிங்கங்களின் வாய்க்கு எங்களை அவர் காப்பாற்றுவார், சிங்கங்களின் வாய்களை கட்டி போடுவார். அப்ப இதன் மூலமாக ராஜாக்கள் எல்லாரும் ஆண்டவரை கண்டு கொண்டார்கள். ஒரு பரிசுத்தமான தேவ பிள்ளைகள் பிரச்சனைகளின் நடுவில் சாட்சிகளாய் வாழும்போது மாத்திரம்தான் கர்த்தர் நாமம் உங்க மூலமாய் மகிமைப்படும். நீங்க பிரச்சனையே வேண்டான்னா சரிப்படாது. இப்போ லாசர் வியாதியா இருந்தான். அந்த நேரத்தில் உடனே ஆண்டவர் போயிருந்தா, பாஸ்டர் வந்தார், பிள்ளை சுகம் இல்லாமல் இருந்தான், சுகம் ஆயிற்று அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய அளவில் ஒரு இதாக இருக்காது. ஆனால் செத்து அடக்கம் பண்ணப்பட்ட பிற்பாடு 4 நாள் கழித்து அவர் என்ன செய்கிறாரு? இப்போ அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் அவர் விடுகிற சில பாடுகள் உங்களை உயர்த்துகிறதுக்கும் அவர் நாமம் உயரப்படுவதற்கும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எவ்வளவோ பெரிய மிராக்கிள் ஆண்டவர் செய்து கொண்டு உங்களை நிப்பாட்டி இருக்கிறார். இந்த இடத்துலையும் ஜீவனுள்ள சாட்சிகள் இருக்கிறாங்க சொல்றதுக்கு. சொன்னா சொல்லிடுவாங்க. பெரிய காரியம், பல நாட்களாய், பல மாதங்களாய், வருஷக்கணக்காய் நிலுவையில் இருந்த சில நன்மைகளை திறக்க முடியாத கதவை திறந்து கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அந்த நன்மையை அனுபவிக்கிற பிள்ளைகள் சந்தோஷமா தான் இருப்பார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் உயர்ந்தவர் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இன்னும் நிறைய ஆண்டவர் அவரை சொல்றார். ஆபிரகாமே 17:1 கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக அடங்கி உத்தமனாயிரு. ஹல்லேலூயா. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பிரச்சனைக்குள்ள இருக்கிறீங்க, தேவையோட இருக்கிறீங்க, கண்ணீரோட இருக்கிறீங்க, உங்க சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை, இல்லாதவைகளை உள்ளது போல அழைக்கிறவர், பேசி பேசியே அண்ட சராசரங்களை உருவாக்குன தெய்வம், அவர் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். உங்களையும் என்னையும் பார்த்துதான்
அவர் அவ்வண்ணமாய் சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளை. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யாத்திராகமம் 8வது அதிகாரம் 22, 23 வாசிங்க. பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசே நாட்டில் வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி. போதும் பாருங்க, அவர் சொல்றாரு, நான் தான் கர்த்தர்ப்பா. அதனால மற்ற ஜனங்கள், ஏத்தியர்கள், இவர்கள் அவருடைய ஜனம் என்பதை அறியும்படிக்கு அவர்கள் குடியிருக்கிற குடியிருப்பின் பகுதியை அவர் விசேஷப்படுத்துறார். கரங்களை தட்டுங்க. நீங்கள் தேவ ஜனங்கள் என்பதை அறியும்படிக்கு ஆண்டவர் உங்களை சுற்றி இருக்கிற மற்ற ஜனங்கள் நடுவில் உங்க குடும்பத்தை விசேஷப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை விசேஷப்படுத்துகிறார், உங்க புருஷனை விசேஷப்படுத்துகிறார், உங்க வேலையில விசேஷப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எல்லா விதங்களிலும் உங்களை விசேஷமா, இது ஏன் பிள்ளை, தேவ பிள்ளை. ஆண்டவரே, அவர் எவ்வளவு மகத்தான காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்கிறார் தெரியுமா? ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பயங்கரமான ஒரு, நம்ம மினி பஸ்ஸில் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. பஸ் டோட்டலாக கவர்ந்துட்டு. அப்போ அதில் நானும் இருக்கிறேன். நான் பயங்கரமாக அந்த டிரைவர் இருக்கிற பகுதி இப்படி சரிஞ்சா அதில் ஒரு சின்ன டோர் மாதிரி இடம் கிடக்கும்ல, அதுக்குள்ளே தான் தரையில் கிடக்கிறேன், பூமியில். அதுக்குள்ளே எழுப்பி வர முடியுமா? பஸ் சரிஞ்சு கிடக்குது. கடைசியில் தான் என்னை கண்டுபிடிச்சாங்க. எனக்கு தலையிலலாம் ரத்தம் இருக்குது. அப்போது மற்றவங்களெல்லாம் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருப்பாங்க. நான் சொன்னேன், நான் போகிறேன், நான் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறேன்னு சொல்லி நானே ஆட்டோவை சொல்லி வீட்டில் வந்து என் ட்ரெஸ் அவ்வளோ பிளட்டு எல்லாம் மாற்றிட்டு நான் போனேன். நான் சுபத்தில் ட்ரீட்மெண்ட்டுக்காக போனேன். அவங்கள எங்கே கொண்டு போனாங்களோ தெரியாது. இந்த பீமநகரி பக்கம் அந்த பஸ் அப்படியே சரிஞ்சிட்டு. அருமையான தேவ பிள்ளைகளே, 2-3 நாட்கள் கழித்து அந்த டிரைவர் இங்கே வந்தார், மினி பஸ் டிரைவர். வந்துட்டு அவர் சொன்னார், அம்மா நீங்கள் இருந்ததுனால தான் நாங்கள் உயிரோடு இருக்கோம். அது ஒரு தேவ பிள்ளை இல்லை, ஒரு இந்து மனிதர் தான். அவர் சொல்கிறாரு, நீங்கள் இருந்ததுனால நாங்கள்லாம் பிழைச்சிக்கிட்டோம், உங்களை வச்சு எங்களுக்கு பாதுகாப்புன்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுட்டு சொல்லி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். எனக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, பிளட்டெல்லாம் வந்தது. நான் அதனால் ரொம்ப சோகமாகலை. 2 நாளில் சரியாயிட்டு. 2-3 தையல் உண்டு தலையில். எனக்கு உள்ள செலவையும் தந்துட்டு போனார். எவ்வளவு செலவாச்சுன்னு சொல்லி மருத்துவ செலவை கேட்டு தந்தான். சொல்லி வேண்டாம், ஹாஸ்பிட்டலில் கேட்டுக்கிடுங்க இவ்வளோ ஆயிட்டுன்னு அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தை என்ன? நீங்கள் இருந்ததுனால நாங்கள் பிழைச்சிக்கிட்டோம், உங்களை வச்சு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் தெய்வ மக்களாக இருக்கும்போது உங்களை வச்சு குடும்பத்தில் சில நன்மைகள், உங்களை வச்சு உங்கள் ஆஃபீஸில் ஒரு ஆசீர்வாதம், உங்களை வச்சு உங்கள் அதிகாரிகளுக்கும் சில நன்மைகள். ஏன்னா நீங்கள் தெய்வ பிள்ளைகள்ல. அப்போ ஆண்டவர் உங்களை விசேஷப்படுத்துகிறார், உங்களை விசேஷப்படுத்துகிறார். இன்னும் நம்ம பார்ப்போமானால் யாத்திராகமம் 12:13 வாசித்தால், நீங்கள் இருக்கும் வீடுகளிலே அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வீடுகள் மேலேயும் கர்த்தர் ஒரு அடையாளம் போட்டிருக்கிறார். அந்த அடையாளம் உங்கள் வீட்டில் இருக்கும்போது எந்த சத்துருவும் உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். அடையாளம் போட்டு இது தேவ ஜனங்கள் என்பதை அவர் வேறுபடுத்தி காட்டுகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தப்படுத்தி காட்டுகிறார். அப்போ இந்த மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம யோசுவா 2வது அதிகாரம் நினைக்கிறேன், எடுங்க, யோசுவா 2. வாசிங்க. நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும்
என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோட வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்பிவிக்கும்படி அடையாளம் கேட்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அடையாளப்படுத்துறாரு. இங்க இந்த ராகாப் என்கிற இந்த சகோதரி ஆண்டவர்கிட்ட ஒரு தேவ பிள்ளைகள்கிட்ட ஒரு அடையாளம் கேட்கிறான். நாங்க உங்களை என்ன செய்தோம்? நான் காப்பாத்தினேன். இந்த ராகாவை குறித்து பார்க்கும் பொழுது அவளை ஆண்டவர் முற்றிலும் டோட்டலா அவளை வித்தியாசப்படுத்திட்டார். ஏன்னா எரிகோ பட்டணம் ஒரு சாபமான ஒரு பட்டணம். ஆண்டவர் சொல்லும் போது எரிகோவில் ஒரு சின்ன புழு குஞ்சு கூட உயிரோட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, எல்லாரும் சாகணும், அதை சங்காரம் பண்ணு, அதை சுட்டரித்து போடு அப்படின்னு சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை பிடிக்க போறாங்க. அதை பிடிக்கிறதுக்கு முன்பதாக உளவு பார்க்குறாங்க, வேவு பார்க்குறாங்க. அப்போ வேவுக்காரர்கள் 2 பேரும் அங்கே அனுப்புறாரு, மோசே அனுப்புறாரு. அப்போ வேவு பார்க்க போறாங்க. பார்க்க போகும்போது அங்கே அந்த எரிகோவின் மதிலுக்கு மேலே ஒருத்தி வீடு வச்சிருக்கிறான். அவளை குறித்து பார்க்கும்போது ராகாப் என்கிற வேசி அப்படின்ற ஒரு டைட்டில் அவளுக்கு. அவ பேர் என்னது? ராகாப் என்கிற வேசி. ஆனா அவளை அந்த அந்த எரிகோவின் மதில் அவ குடியிருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவ ஒரு அழகான பெண், ரொம்ப அழகு பட்டியல ராகாவும் இருக்கிறார். வேதத்தில் அழகிய பெண்கள் பட்டியல ராகாவும் இருக்கிறார், ரொம்ப அழகானவா. அந்த எரிகோவின் ராஜா அந்த பிரபுக்கள் எல்லாம் விரும்புகிறார்களோ விரும்பலையோ பலவந்தமா அவர்களோட அவங்க தப்பு செய்யும்படி அவங்க பலவந்தமா கொண்டு போவாங்க. அப்போ அந்த ராகாப் என்கிறவ அதற்கு உடன்படலை. இந்த தவறுதலுக்கு அவ தன்னை உடன்படுத்தாம அவ மறுக்கிறார். அதனால அந்த ராஜாவால, அந்த பிரபுக்களால, அந்த உயர்மட்ட அதிகாரிகளால இவ புறக்கணிக்கப்படுகிறார். ஏன்னா அங்க உள்ள அழகானவங்களெல்லாம் அவங்க எடுத்துக்கிடுவாங்க தங்களுக்காக. இவன் அந்த பாவத்துக்கு தன்னை உட்படுத்தாம தன்னை காத்துக்கொள்ள நினைக்கிறாள், அதை அருவருக்கிறாள் அந்த பாவத்தை. அதனால அந்த மதில் மேல அவ ஒரு கூடாரத்தை போட்டிருக்கிறாள். ராஜாவுடைய கட்டளை, உனக்கு இங்க இடமே இல்லை, நீ என் விருப்பத்தை நிறைவேற்றாததுனால என் பட்டணத்துக்குள்ள நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மதில் மேல வச்சிருக்கிறாரு. ஏன் மதில் மேல வச்சாரு? எதிரிகள் வரும்போது முதல்ல தாக்குறது எது தாக்கப்படும்? மதில்ல இருக்கிற அந்த வீடு தாக்கப்படும், அந்த மனுஷர்கள் தாக்கப்படுவாங்க. அப்படி சாகட்டும் அப்படின்னு தான் வச்சிருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட மனுஷர்களால, பிரபுக்களால, ராஜாக்களால புறக்கணிக்கப்பட்டவள் அவ இந்த வேவுக்காரர்களை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறார். அவ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறா. ஏன் அந்த வேவுக்காரர்களை அவ தன்னிடமா சேர்த்து கொண்டாள் என்றால், யோசுவா 2வது அதிகாரம் 11வது வசனம். கேள்விப்பட்ட, அதாவது 10 வாசிக்கிறேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கும் தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு, ஹல்லேலூயா, சொல்லிதான் அவ ஒரு அடையாளம் கேட்கிறா. பார்த்தீங்களா? அவ இப்படி தவறுதலா ஒரு டைட்டிலோட இருக்கிற ஒரு ஸ்திரீ, ஒரு பெண்ணு, அவ இந்த வானத்துக்கும் பூமிக்கும் மேலான அந்த தேவனை அவ அறிக்கை பண்ணுகிறார். இந்த தெய்வத்தின் ஜனங்கள் யார் யாரோ பூமியில, அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் வித்தியாசப்படுத்துகிறார், அடையாளப்படுத்துகிறார். ஒரு பெரிய மாநாட்டுக்கு போறோம், ஏதோ ஒரு பெரிய ஒரு காரியத்துக்கு போகும்போது நமக்கு ஒரு அடையாளம் தருவாங்க. ஒரு அடையாளம், அந்த அடையாளத்தை கொண்டு காட்டும் போது தான் அந்த மாநாட்டுக்குள்ள உள்ள போக முடியும். அடையாளம் இல்லாதவங்க உள்ள போகவே முடியாது.
அப்படி இவன் நினைக்கிறா, அந்த தெய்வத்தின் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும். எனக்கு மட்டுமல்ல, என் குடும்பத்துக்கு, என் தகப்பனுக்கு, என் தாய்க்கு, என் சகோதரங்களுக்கு, என் சகோதரிகளுக்கு எனக்கு அவருடைய கண்களில் தயவு கிடைக்கணும். என் குடும்பத்தாருக்கு ஒரு அடையாளம் வேணும். இந்த எரிகோ பட்டணம் அழிக்கப்பட போவது உறுதி. இந்த எரிகோவின் ஜனங்கள் சுட்டரிக்கப்படுவது உறுதி. இந்த அழிவுக்குள்ள இருக்கிற நாங்கள், எங்கள் குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும். எவ்வளவு ஒரு தாகம் பார்த்தீங்களா இந்த ராகாப்புக்கு இருந்திருக்கு. நான் உங்களை காப்பாத்தினேன். ஏன் காப்பாத்தினேன்? நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய தாசர்கள், இந்த ஒப்பற்ற தெய்வத்தின் பிள்ளைகள். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நான் கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். எந்தெந்த யார் யாரெல்லாம் தெய்வ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினார்களோ ஒருவரும் பூமியில் இல்லாமல் அழித்து போட்டார்கள். இந்த ஜனங்களுக்கு விரோதமாக ஒருவரும் எழும்ப முடியல அப்படின்னு இவ அறிகிறான். அதனால அவன் நினைக்கிறா, தேவ பிள்ளைகளுக்கு நம்ம தயவு காட்டினா அவர்கள் தெய்வம் நமக்கும் தயவு செய்வார். ஹல்லேலூயா. நிறைய காரியங்களை பார்க்கிறோம். நாம் பிறருடைய தவறுகளை மன்னிக்கும் போது நம்முடைய தவறுகளை அவர் மன்னிக்கிறார். நாம் தெய்வத்தின் ஜனங்களுக்கு தயவு காட்டும் போது ஆண்டவர் நமக்கும் தயவு காட்டுகிறார். ஹல்லேலூயா. நாம் நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ளும் பொழுது 3ஆம் நாளிலே ஆண்டவர் நமக்கு வெளிப்படையாய் தரிசனமாகிறார். ஹல்லேலூயா. நாம் கூடி வந்திருக்கிறோம். அவருடைய பிரசன்னத்தை நாம் காணாமல் போனால் அது தோல்வியான ஒரு காரியமா இருக்கும். ஆராதனையில் வந்து அவரை கண்டு அவரை ரசித்து அவர் நம்மோடு பேசி நாம் அவரோடு பேசி அவரை மகிமைப்படுத்தி கடந்து போகும்போது வெறுமையாய் அல்ல, நிறைவான பலனோடு நாம் கடந்து போவோம். அவர் சொல்லுகிறார், என்னை தேடுகிற ஜனங்கள் நான் அளிக்கிற நன்மையினால் திருப்தி அடைவார்கள், என் ஆலயத்தின் நன்மையினால் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இவ அப்படி சொல்லி கேட்கிறவங்க அடையாளம் கேட்கிறார். அப்போ இவங்க இந்த வேவுக்காரங்க வந்த செய்தி ராஜாவுக்கு தெரிவிக்கிறாங்க. அப்போ அங்க இருந்து விரைவா யாரா சொல்றாங்க, அப்படின்னா இந்த வேவுக்காரங்கெல்லாம் இங்கதான் வந்திருப்பாங்க, இந்த ராகா வீட்டுல கட்டாயமா என்ன செய்திருப்பாங்க, வந்திருப்பாங்கன்னு சொல்லி அங்க போறாங்க. போன உடனே அவ என்ன பண்றா, வேவுக்காரங்க வந்து கேட்கறாங்க, ஏமா இங்க 2 பேர் வந்தாங்களாமா நேற்று நைட்ல உன் வீட்டுக்கு? ஆமா, வந்தது உண்மைதான், வந்தாங்க. கொஞ்சம் முந்தி தான் போனாங்க. நீங்க சீக்கிரமா போனா அவங்கள சீக்கிரமா என்ன செய்திடலாம், பிடிச்சுக்கிடலான்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை சொன்னா, இவர்களை மேல் தட்டில் அவங்கள கொண்டு போய் விட்டு தட்டையினால மூடி அவங்கள பாதுகாத்துட்டா. அதுக்கு பிற்பாடு என்ன செய்யறான்னா, ஒரு கயிற்றுனால அவங்கள இறக்குறான், சிகப்பு நூல் கயிறு, அதன் மூலமாக கட்டி அவங்க அந்த கயிறு மூலமாக அவங்க இறங்குறாங்க. அப்போதான் அவங்க சொல்றாங்க, இந்த கயிறு எங்களால் இறக்கி விடப்பட்ட இந்த சிகப்பு நூல் கயிறு உனக்கு அடையாளமாக இருக்கட்டும். எங்களுடைய வீரர்கள், எங்களுடைய படைகள் இங்க வரும்போது இந்த அடையாளத்தை பார்த்தா உன் வீடை ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு அவங்க ஒரு தகவல் கொடுக்குறாங்க. இப்போ அதன்படி அவங்க இறக்கி விட்ட ஜன்னல் வழியாக ஒரு கயிறை கட்டி இறக்கி விட்டாங்களா, அந்த கயிறு வழியாக இறங்குறாங்க. அப்போ அந்த மதில் எவ்வளோ உயரமாக இருந்திருக்குன்னு பாருங்க. அந்த மதிலில் கயிறு வழியாக அவங்க இறங்கி வராங்க. இப்போ அந்த கயிறு அப்படியே கிடக்குது. இவங்க யுத்தம் செய்ய வரும்போது யோசுவா சொல்கிறான், சிகப்பு நூல் கயிறு கிடக்கிற ஒரு வீடு இருக்குதுங்க, அடையாளப்படுத்தியிருக்கிறார். இவ அடையாளம் கேட்டா, தெய்வ பிள்ளைகளே, வேதத்தில் அநேகர் அடையாளம் கேட்டிருக்கிறாங்க. எலியேசர் ஒரு அடையாளம் கேட்கிறான், என் எஜமானுடைய மகனுக்கு ஒரு பொண்ணு வேணும். அப்ப எதுதான் நீர் தருகிற பிள்ளைன்னு நான் அறிய முடியும், ஏமாந்துடக்கூடாத, எந்த பொண்ணையும் கேட்டின்னு சொல்லி அவர் ஒரு அடையாளம் கேட்கிறாரு. நான் அந்த துறவண்டையில் நிற்பேன், அவ தண்ணிக்கு ஏதாவது ஒரு பெண் வருவா, அவகிட்ட போய் எனக்கு கொஞ்சம் தண்ணி தாமான்னு கேட்பேன். அப்போ குடியும் என் ஆண்டவனே, உமக்கும் தருகிறேன் ஒட்டகத்துக்கும் தருகிறேன்னு யார் சொல்றாங்களோ அந்த பெண்ணு தான் என்னுடைய எஜமானனுடைய மகனுக்கு உள்ள பெண்ணுன்னா
அறிவேன்னு ஒரு அடையாளம் அவர் கேட்குறார். அதே போல் அந்த துறவண்டையில் அவர் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு பெண் வருகிறா. அவளை குறித்து வேதம் சொல்லுவது மகாரூபவதி. எப்படியா எம்மா கல்யாண வீட்டுக்கு போனீங்கள நான் கேட்பேங்க. நான் போகட்டா கல்யாண வீட்டுக்கு போனால் மாப்பிள்ளை எப்படி இருந்து பொண்ணு எப்படி இருந்து அந்த நாளிலிருந்தே இந்த நாள் வரைக்கும் கேட்பது வழக்கம். நானும் ரொம்ப கவனிப்பேன். பொண்ணு எப்படி இருக்கு? எப்போ பொண்ணு அழகா இருக்குப்பா, பொண்ணு அழகா சூப்பர், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, பெண்ணு நல்லா இருக்கு, இருக்கு இருக்கு அப்படின்னு அதை வச்சே நம்ம இடம் என்ன செய்யலாம், இருக்கு இருக்கு அப்படிம்பாங்க. இந்த பெண்ணை குறித்து சொல்லும்போது மகாரூபவதி. அவ வாரா, குடத்தை இறக்கி வச்சுட்டு தண்ணிக்கு கயிறை போடுறா. கொஞ்சம் தண்ணி தாம்மா, தாரேன் தாரேன், குடிங்க குடிங்க, ஒட்டகத்துக்கும் தாரேன். உங்கள் வீட்டில் ஒரு ஆள் 2 ஆளு கொடுப்பீங்க, ஒரு 10 20 பேர் வந்து தண்ணி தண்ணின்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? ஏம்மா எத்தனை பேருக்கு தாரது, கடையில் ஒரு பாட்டில் வாங்கி போய் குடி அப்படி கூட சொல்லலாம்ல கோபத்தில். அப்படி தானே? ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுக்கறது லேசான கதையா? ஒட்டகம் பல குடங்கள் குடிச்சுக்கிட்டே இருக்கும், ரொம்ப குடிக்கும் தண்ணி. அது வனாந்திரத்தில் போகக்கூடியதுல, வனாந்திர பயணம் பண்ணக்கூடியது. ஆனால் அப்படி ஒரு அடையாளம் கேட்குறான் ராகாப், ஒரு அடையாளம் கேட்குறார். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை அடையாளப்படுத்துகிறார். என் பிள்ளைகள், இந்த அடையாளம் உள்ளவங்க என் பிள்ளைகள். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு காரியம் கூட இருக்குது. இங்கே ஒருத்தவங்க அடையாளம் கேட்குறான் பாருங்க. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். ஏன் அப்படின்னா தெரியும், காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை என்ன செய்தான்? கொன்று போட்டான். பலி செலுத்தும் போது அண்ணன் தம்பி 2 பேரும் வராங்க பலி செலுத்துறதுக்கு. நல்லா கவனிக்கணும். அண்ணன் தம்பி 2 பேரும் பலி செலுத்த வராங்க தேவ சமூகத்தில். ஆபேல் வந்து ஆடை கொண்டு வரான், காயின் காய்கறியை கொண்டு வரான். இவன் ஆட்டு மந்தை வச்சிருக்கிறான் ஆபேல். அதில் உள்ள கொழுமையான சிறந்த ஒரு ஆடை கொண்டு வரான். அவன் மனசு, அதாவது நம்ம அந்த காணிக்கை பற்றி சொல்லும்போது ஆண்டவருக்கு செலுத்தும் போது மனசு ரொம்ப முக்கியமானது, இருதயம் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கோ ஆனால் உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தினால கொண்டு வந்து என்ன செய்யணும்? படைக்கணும். ஆண்டவருக்கு படைக்கிற காணிக்கை மனமகிழ்ந்து கொண்டு என்ன செய்யணும்? படைக்கணும். இந்த 2 சகோதரர்களும் வாராங்க. சும்மா நம்ம கொண்டு சும்மா முந்திலாம் நாங்கள் அப்படிலாம் தான் நாங்களும் இருந்திருக்கோம். நாங்கள் பேர் கிறிஸ்தவங்களாக இருக்கும்போது அப்போ கொஞ்சம் ஒரு 10 ரூபாய் தந்துட்டாங்கன்னா எல்லாரும் ஒவ்வொரு ரூபாயாக மாற்றிடுவாங்க. கடையில் போய் மாற்றி கொண்டு வந்து அது ஒரு சும்மா ஒரு பாரம்பரியமாக ஆயிடுச்சு. அது நினச்சி இப்படிலாம் நான் இந்த அறிவுலாம் அந்த நாட்களில் இல்லை நமக்கு. அதுபோல் இன்றைக்கும் அப்படி அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க நிறைய பேர். அதை எப்படி செலுத்துகிறோம் அது முக்கியம். அந்த காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துகிற மனசு ரொம்ப முக்கியம் தேவ பிள்ளைகளே. ஆபேல் அப்படி நினைக்கிறான், இயேசப்பாவுக்கு ஆண்டவருக்கு தேவனுக்கு நான் சிறந்ததை கொடுக்கணும்ப்பா, நல்லதை கொடுக்கணும், மேலானதை கொடுக்கணும், கொள்ளுமையானதை கொடுக்கணும்னு நினச்சி இருந்ததில் பெஸ்ட்டை கொண்டு வரான். ஆனால் காயின்னு சொல்கிறான், ஆமாம் நம்மகிட்ட இருக்கிறத நம்ம கொடுக்கணும், வேற என்ன கொடுக்க முடியும்? அப்படி இந்த கொடுக்குற விதத்தில் அவன் மனசு கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கு. நமக்கு தெரியாதுல்லம்மா, ஏசப்பாவுக்கு தானே தெரியும், எனக்கு தெரியுமா? அப்படி கொண்டு வந்து அவன் படைக்கிறான். ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கை என்ன செய்யலை? அங்கீகரிக்கலை. அதனால அந்த இடத்துலையே அவனுடைய முகநாடி வேறுபடுதுன்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னும் பார்க்கும் பொழுது இவன் எப்படி கொன்னான் அப்படின்னு பார்த்தா ஆண்டவர் கேட்குறாரு. உடனே ஆண்டவர் வந்துட்டாரு. காயினை எப்படி கொல்றான்? அவன் ஏன் கொல்றான்? காயினை எங்கே வச்சு கொல்றான்னு பார்த்தா வயல்வெளியில் நிற்கும் போது தான் கொன்றிருக்கான். வயல்வெளியில் நிற்கும் போது தான் கொன்றிருக்கான். ஆனால் அந்த ஆபேலுடைய வேலை என்ன? ஆட்டு மந்தை வச்சிருக்கிறான். அப்போ இவன் எங்கே இருக்கணும்? ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்கணும். காயின் எங்கே இருக்கான்? வயல்வெளியில் இருக்கிறான். அப்போ ஒவ்வொருவரும் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் இருந்தாலும் ஆபத்துகள் என்ன செய்யும்? சொல்லுங்க, கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நாம் எங்கே இருக்கிறோம்? எந்த இடத்துல பிரச்சனை?
இருக்கத்தகாத இடத்துல இருக்கும்போது பிரச்சனை நம்மளை தேடி என்ன செய்யும்? வீட்டில் இருக்க வேண்டிய நேரம் வீட்டில் இருக்கணும். இப்போ தாவீது பிரச்சனை எப்படி வந்துச்சு? எப்படி பத்சேபாட்ட பாவம் செய்தான்? யுத்தத்துக்கு போக வேண்டியவை, அவன் யுத்தத்தில் நின்றுருக்கணும். அவன் அரண்மனையில் உலாவிக்கிட்டு நிற்கிறான். ஆராதிக்க வேண்டிய நேரம் ஆராதிக்காம வேற எங்கேயும் இருந்தால் பாவம் வரும், பிரச்சனை வரும், அதனால வேதனை வரும். எப்போ எங்கே இருக்கணுமோ அங்கே அந்த சமயத்தில் அந்த காரியத்தை நம்ம செய்துட்டு இருக்கணும். அப்போ அங்கே பாவம் வருது. இங்கே காயின் அந்த வயல்வெளிக்கு ஆபேல் எதுக்கு போனான்? போன இடத்துல அவன் என்ன செய்துட்டான்? கொன்று போட்டுட்டான். கொன்ன உடனே இவன் ரத்தம் ஆண்டவரை கூப்பிடுச்சான். அவர் சொல்றார், ஆபேலின் ரத்தம் என்னை கூப்பிடுச்சு, உன் சகோதரன் எங்கே அப்படின்னு கேட்கும்போது இவன் அடுத்தபடி என்ன சொல்றான்? என் சகோதரனுக்கு நான் காவல்காரனா? அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். பதில பத்திகளா? அநேகர் அப்படி என்ன செய்வாங்க? உலகத்துல நம்முடைய குறைகளை மறைப்பதற்கு பலதும் சொல்லலாம். ஆனா இங்க அப்படி வருது. அப்போ ஆண்டவர் அவன்கிட்ட கேட்கிறாரு. கேட்டுக்கிட்டு அவர் சொல்றாரு, இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே நீ வாங்கி கொள்ள தன் வாயை திறந்தது பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கூடாது. நீ பூமியிலே நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அவன் சொல்றான், ஆண்டவரே நான் செய்த தப்பு சரிதான், இந்த தண்டனை என்னால் சகிக்க முடியாது ஆண்டவரே. அவர் போட்ட தண்டனையை அவனால் என்ன செய்ய முடியலாம்? அப்ப இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்தை விட்டு விலகி மறந்து பூமியிலே நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். ஹல்லேலூயா. இப்ப இவன் கொடூர பாவம் செய்ததுனால தேவ சமூகத்திலிருந்து அவன் துரத்தப்படுகிறான். அதனால நான் நிம்மதி இல்லாம நிலையற்றவனாக அலைந்து திரிவேனே, என்னை காண்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே மடிவான் என்று இருக்கிறது. என் சகோதரனுக்கு விரோதமாக என் பட்டயத்தை எடுத்தேன், மடிந்து போவேனே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, அப்பதான் சொல்றாரு, அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும். காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை வைத்தார். இவனை கொன்னுகிட்டு அநேகர் 7 பழி சுமரும். அவனை கொன்னா ஒரு பழி சுமதுக்கு பதிலாக 7 பழி. அப்ப இப்படி அநேகர் பழிக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி, எப்பா இவனை தொடக்கூடாது, எச்சரிப்பு. இவன் யாராலும் கை நீட்டி கொல்லக்கூடாத ஒரு மனுஷன்ற அடையாளத்தை போடுறாரு. நல்லா கவனிக்கணும். அவன் தப்பு செஞ்சான், ஆனா இப்போ பாம்பு போல அழுறான். நான் தப்பு செய்தது உண்மைதான், என்னால தாங்க முடியலையே, இனி வரக்கூடிய வருங்கால தண்டனை என்னால் சகிக்க முடியலன்னு சொல்லி உணர்ந்து கொள்ளும் பொழுது அங்க ஒரு அடையாளத்தை போடுகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை அடையாளப்படுத்துகிறவர். அது மாத்திரமல்ல, யாத்திராகமத்தில் வாசிக்கும் போது, யாத்திராகமம் 8 அவங்க புறப்பட்டு போகும்போது அவங்கள சேனைகள் என்று ஆண்டவர் சொல்லுவார். இந்த ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. ஆனால் அவங்க அதை விட்டு புறப்பட்டு போகிறாங்க. யாத்திராகம் 12:40-41 வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. அப்போ எகிப்தில் இருக்கும் வரைக்கும் அடிமைத்தனத்தில் அவங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. சிறை பிடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, சிறை கைதிகள், அடிமைகள். ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு பஸ்காவை ஆசரிக்கும் போது அவங்களுக்கு விடுதலை என்ன செய்கிறது?
உண்டாகிறது. அல்லேலூயா. அப்போது எகிப்தில இருந்து அவங்க புறப்படும் போது அவங்களை எப்படி அடையாளப்படுத்துது வேதம்? தேவ சேனைகள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய சேனைகள். இப்ப அடிமைகள் அல்ல, தேவ சேனைகள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அடையாளம் போடப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் நான் சின்னதாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் கோழி முட்டை போட்டால் அந்த காணிக்கை கொண்டு முதல் முட்டையை வைக்கணும்ல, அதுக்காக எங்கள் பாட்டி அதில் ஒரு அடையாளம் வச்சுருவாங்க. அந்த முட்டையில் ஒரு அடையாளம் வைப்பாங்க. ஏன்னா கோழிகள்லாம் முட்டை போடும், அந்த முதல் முட்டையெல்லாம் ஒரு அடையாளம் போட்டு என்ன செய்வாங்க? வைப்பாங்க. குஞ்சு பொரிக்கும்ல கோழி குஞ்சு, அப்பவும் அந்த காலில் ஒரு சின்ன அடையாளத்தை என்ன செய்வாங்க? நூல் கட்டி அடையாளம் போடுவாங்க. அப்படி நம்ம ஒவ்வொரு அடையாளம் போடுறோம். சில காரியங்களை நம்ம அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறோம். இந்த உலகமும் ஒரு அடையாளத்தை பார்க்குது உங்ககிட்ட என்கிட்டையும். இவங்க தேவ ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள். அவர் என்னுடைய பிள்ளைகள் என்கிற அடையாளத்தை என்ன செய்கிறார்? போடுகிறார். இவர்கள் சாதாரணமாக புருஷ சித்தத்தினால பிறந்தவர்கள் அல்ல. இவர்கள் புருஷ சித்தத்தினாலோ மாம்ச சித்தத்தினாலோ பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், உங்களை இந்த உலகத்திலிருந்து நான் என்ன செய்துட்டேன்? உலக மக்களின் கையிலிருந்து நான் உங்களை என்ன செய்துட்டேன்? வேறு பிரிச்சுட்டேன். நீங்க என்னுடைய ஜனங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மளை பரிசுத்தம் பண்ணி வேறு பிரிக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். இரத்தத்தினால நம்மளை கழுகுறார். வேறு பிரிக்கிறதுனால அவங்களுக்கு இப்போ இன்டர்வியூக்கு போகிறாங்க, இராணுவ வீரர்களுக்காக போகிறாங்கன்னு வைங்களேன். அங்கே இன்டர்வியூ நடத்துகிறாங்க. நடத்தும்போது அதில் சூஸ் பண்ணப்பட்ட எல்லா வீரர்களையும் தனியாக வேறுபடுத்துகிறாங்க. இவங்களெல்லாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், சோசன் பீப்புள். அவங்களெல்லாம் தனியாக கொண்டு வந்து அவங்களுக்கு வித்தியாசமான பயிற்சி கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. இது போல இந்த உலகத்திலிருந்து உங்களையும் என்னையும் கர்த்தர் வேறுபடுத்தி வெளியே கொண்டு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பயிற்சிக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு வித்தியாசமான உடைகள் இருக்கும்ல, அது போல சாத்தான் நம்மளை பார்த்தாலுமே நம்மளை தெரியும். தேவனால் சூழப்பட்ட ஜனம், தேவன் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். இது வேறு பிரிக்கப்பட்ட இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் வித்தியாசமான பாதுகாவலை என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். நான் சொன்னேன், எகிப்தில் கோசோன் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு எந்த வாதைகளும் வராதபடி அந்த அந்த இடத்தையே விசேஷப்படுத்தினாராம். குடியிருப்பின் எல்கையை விசேஷப்படுத்துகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. சொன்னாதான் தட்டுது. ஏன்னா நம்ம இருக்கிற இடத்திலிருந்து நம்மளை வேறுபடுத்துகிறார், விசேஷப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இது என் ஜனங்கள் வாசம் பண்ணுகிற இடம். ஒரு முறை இந்த சுனாமிலாம் வந்தபோது எல்லாரும் அலறி அடித்து ஓடி இருக்கிறாங்க. நிற கர்ப்பமான ஒரு பொம்பளையும் ஓடி இருக்கிறான். கடல் மணல் எப்படி இருக்கும்? அதில் ஓடும்போது லேசான காரியமா? கொஞ்சம் ஓடி பார்த்தா வயிறு பெருசாக இருக்குது, பிள்ளை பிள்ளை நின்றுக்கிட்டு இருக்கிறா. உடனே அவளால் ஓடவே முடியலை. அவள் புருஷன், பிள்ளைகள், சொந்தக்காரங்க எல்லாரும் வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. அவங்கவுங்க ஆத்மாவை பார்க்கறதுக்கு ஜீவனை தப்ப ஓடுறாங்க. இவ கொஞ்சம் தூரம் ஓடிட்டு கையை மேலே விரிச்சிட்டு, ஆண்டவரே என்னை காப்பாத்தம்பா, இதுக்கு மேலே ஒரு அடி கூட என்ன செய்ய முடியாது, எடுத்து வைக்கவே முடியாது. ஹல்லேலூயா சொல்லி கரத்தை உயர்த்தினா பாருங்க. அந்த சுனாமி அலை உண்மை, இதுனா பொய் கதை இல்லை, உண்மையான சம்பவம். சுனாமி அலை வந்தது. அந்த லேடி நின்று கையை விரிச்சாலே ஒரு அலை இப்படி போச்சான், ஒன்று இப்படி போச்சான். பாதுகாப்பாக இருந்திருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் பார்த்தீங்களா? நம்மை விடுவிக்கிறவர், நம்மை காப்பாற்றுகிறவர், சர்வ அதிகாரமுடையவர். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த சர்வ அதிகாரமுள்ள அந்த தேவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் அவருடைய குமாரரும் குமார்த்திகளாய் இருக்கிறோம் என்றால் அது எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம், எவ்வளவு மகிமையான ஒரு காரியம் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர், நாம் தேவ சேனைகள். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் அந்த ஒன்றையும் வாசித்துட்டு அவர் நமக்கு என்னென்ன சிறப்புகள் வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது நீங்களும் நானும் எவ்வளவு மனமகிழ்ச்சியா இருக்கணும் பார்த்தீங்களா?
ஆதியாகமம் 32:1-2. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயும் என்று பெயரிட்டார். கரங்களை தட்டுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ தன்னுடைய சகோதரன் தன்னை கொன்று போடுவான் என்று சொல்லி இவன் தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு வந்துட்டான். வந்து மாமனாருக்கு ஒரு பொண்ணல்ல 2 பொண்ணையும் கட்டிக்கிட்டு 2 பொண்ணுக்கு வேலைக்காரிகள் 2 பெண்களுக்கு கொடுத்த பெரிய சேனைகளோடு அவன் வாரான், புறப்படுறான். ஆண்டவர் புறப்பட சொல்றார். அப்படி பிரயாணம் ஆரம்பிக்கும் போது, பிரயாணத்தை தொடரும் பொழுது அவனை சந்திக்கிறதுக்கு யார் வந்திருக்கிறாங்க? கை குலுக்க பொக்கே கொடுக்க யார் வந்திருக்கா? எல்லாம் ஒரு மாதிரில உட்கார்ந்துருக்கு. தேவதூதர்கள். தேவ இங்க இல்லம்மா, வேற உலகத்துல இருக்கிறீங்க, இந்த இதுல இல்ல, இந்த மண்டலத்துல இல்ல. பிரைஸ் தி லார்ட். வேற ஒரு மண்டலத்துல இருக்கிறீங்க. இப்போ சாத்தான் எங்கேயோ ஒரு மண்டலத்துல கொண்டு வச்சிருக்கான். பிரைஸ் தி லார்ட். இந்த உண்மையான தேவ மனிதனை, ஆசீர்வாதத்தின் மேல கவனமுள்ள மனிதனை, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தாலும் இந்த 2 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைக்கு தேவனின் ஆசீர்வாதம் வேணுங்கிற தாகம் இருந்தது. ஒண்ணுக்கு அந்த ஆசையே இல்லை. ஆண்டவரை பற்றிய எண்ணம் இல்லை, அந்த ஆசீர்வாதம் வேணும்ன்ற எண்ணம் இல்லை. ஆனா ஒருத்தனுக்கு இருந்துச்சு. ஹல்லேலூயா. அவன் தாகத்தோட வாரான். ஆனா ஆசீர்வாதத்துக்கு காரணமா பிறந்தவன் மூத்தவன், ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன் மூத்தவன். ஆனா இவனுக்கு ஒரு ஆதங்கம், எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கலையேன்னு சொல்லி அம்மா வயிற்றுல பிறக்கும் போதே மூத்தவனுக்கு காலை பிடிச்சுக்கிட்டே வந்தான. விடமாட்டேடா, நான் தான் வருவேன்னு சொல்லி பிடிச்சு வச்சிருந்தானா. விடமாட்டேன்னு பிடிச்சிருக்கான். சரி, அதோடைய சண்டையை விட்டான். பிறந்த பிறகும் பாருங்களா, ஆசீர்வாதத்தின் மேல கவனம், தேவன் பேர்ல ஒரு ஆசை. தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிப்பேன், எனக்கு வேணும் அப்படின்னு ஆண்டவரோட பலவந்தமாய் போராடினவன். அதனால அவன் ஆபிரகாம், ஈசாக்கு, ஏசான்னு வரணும். அந்த முற்பிதாக்களின் பட்டியலில் ஃபர்ஸ்ட் ஆபிரகாம், 2வது ஈசாக்கு, அடுத்தால இவன் மூத்த பையன் ஏசான்னு வரணும். அதுக்கு பதிலா யாக்கோபுன்னு வருது. ஏன்? ஆண்டவருடைய நன்மையை வாஞ்சிக்கிற உங்களுக்கு அங்க தனி இடம் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் தரும் விடுதலை எனக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை இருக்குமானா உனக்கு ஒரு தனி இடம். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு தனி மவுசு, ஒரு அந்தஸ்து. இப்போ அன்னைக்கு கூட ஒரு டிஎஸ்பி ஏதோ ஒரு பிரச்சனைனால அவருக்கு வாகனத்தை பிடுங்கிட்டாங்கன்னு சொல்லி அவர் கொஞ்சம் தூரம் நடந்துலாம் போய் ரொம்ப தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு காரியங்களை கொடுத்து கௌரவப்படுத்துறாங்க. அதுபோல தேவ பிள்ளைகளுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து, ஒரு கௌரவம் இருக்குது. நீங்க உண்மையா அந்த நிலைமையில இருக்கும் பொழுது நீங்க அதை தேட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. உங்க பின்னால் அந்த நன்மைகள் வரும். நீங்க அதுக்காக கடந்து மண்டையை போட்டு நீங்க என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும். நீங்க அவர் பிள்ளைகளா மட்டும் இருங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகளா இல்லாம தலைகீழ ஊசியை நட்டுக்கிட்டு நின்னாலும் கிடைக்காது. நீங்க பிள்ளைகளாய் இருந்தால் சுதந்திரருமாமே. ஹல்லேலூயா. உங்க அப்பாவுடைய ஆஸ்திக்கு நேத்தைக்கு கூட ஒரு வீட்டில் ஒரு பால் காய்ப்புக்காக நாங்கள் போனோம். அப்போ அங்கே அழகான ஒரு வீடு அந்த சகோதரிக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், இலவசமாக கொடுத்துருக்கிறார். சூப்பர் வீடு. அப்போ அவங்களுக்கு ஒரே ஒரு பையன்தான் உண்டு. ஜோம் பண்ணிக்கிட்டு நாங்கள் அந்த வீட்டை விட்டு கிளம்பி வந்தோம். வரும்போது அந்த மருமகா கிட்ட நான் சொன்னேன், இந்த வீடு இந்த அம்மாவுடைய வீடாக இருந்தாலும் உங்கள் மகனுக்கு சொந்தமானது. உங்கள் மகனுக்கு இந்த வீடு சொந்தம். அவன் எந்த கிளைம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, கேஸ் போட வேண்டிய அவசியமே இல்லை, அதுக்கு போராட வேண்டிய அவசியமே இல்லை. நீ சும்மா அப்பாவுக்கு பிள்ளையா இருந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா உன்னை தேடி வரும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்.
உங்களை தொடரணுமா நன்மையும் கிருபையும்? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய காரியத்தை செய்யுங்க. சகரியாவில் நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த சகரியா 9 வாசிக்கிறோம். அந்த அதில் செர்பாபேலை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, இந்த செர்பாபேல் பாபிலோனில் பிறந்திருக்கிறான். சிறைப்பிடிக்கப்பட்டு போன யூதர்கள் பாபிலோனில் இருக்கும் பொழுது அங்கே போய் தான் கல்யாணம் எல்லாம் பண்ணி அதுக்கு பிறகு பாபிலோனில் பிறக்கிறான். இந்த செர்பாபேல் என்று சொன்னால் பாபிலோனின் வித்து என்று அர்த்தம். ஆனால் இந்த செர்பாபேலுக்குள்ள ஒரு தேவனுடைய அநாதி திட்டம் இருந்தது. அவன் பாபிலோனில் பிறந்தாலும் பாபிலோனிலே வளர்ந்து கொண்டு இருந்தாலும் அவனை கொண்டு செய்யணுங்கிற ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் ஆண்டவர் வச்சிருந்தார். அந்த திட்டத்துக்கு அவன் தன்னை அர்ப்பணிக்கிறான். தெய்வ திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிற எந்த ஒரு மனுஷனுக்கு முன்னாலேயும் பர்வதம் போல எந்த சவால்கள் நின்றாலும் சமபூமி என்று வேதம் சொல்லுகிறது. கரங்களை தட்டுங்க. அந்த ஆசீர்வாதம் வேணும்னா தட்டுங்க, இல்ல வேண்டாம்னா தட்ட வேண்டாம். ஹல்லேலூயா. தேவ சித்தத்துக்கு முற்றிலுமாய் அர்ப்பணித்து அவருடைய பிளானுக்கு தன்னை உட்படுத்தி போன அந்த செர்பாபேல் கிட்ட பார்த்து சொல்றாரு, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், இந்த செர்பாபேலுக்கு முன்பதாக நீ ஒன்றுமில்லை, சமபூமி. பெரிய இந்த மலைகள் எல்லாம் பார்க்குறோம்ல, இந்த மலை எல்லாம் இந்த மலை மாதிரி பிரச்சனை எல்லாம் தெய்வ சித்தம் செய்கிற பிள்ளைகளுக்கு முன்பாக சமபூமி ஆயிரும். நீங்க அலைகளை பார்த்துருக்கிறீங்கல்ல, கடல் அலையை பார்க்குறீங்க, உயர்ந்து வரும் பார்த்தீங்களா, ஆக்ரோஷமா வரும். வந்துகிட்டு கீழே வந்தோன்னா டாம்னு தரையில் என்ன செய்திடும். கடலை பார்த்துருக்கீங்கல்ல, அது போல நமக்கு நேராய் புரண்டு வருகிற எல்லா பிரச்சனைகளும் கீழே சமபூமி ஆயிரும். கர்த்தங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நம்மை அடையாளப்படுத்துகிறார். இந்த ராகாப் அப்படி ஆண்டவருக்கு பிரியமாய் அவளுடைய நாமத்தை அறிந்து அவரை மகிமைப்படுத்தின போது அவருடைய குடும்பத்தை கர்த்தர் அங்கே பாதுகாப்பாக என்ன செய்கிறாரு, வைக்கிறார். அங்கே எல்லாம் அவங்க முற்றுகை போட்டு அந்த ஏரியாவில் எல்லா சிறியோர் பெரியோர் புருஷர்கள் வாலிபர்கள் பணக்காரன் எல்லா அரசன் எல்லாரையும் சுட்டரித்து சாம்பலாக்கும் போது இந்த ராகாவுடைய வீடு மாத்திரம் பாதுகாப்பாக இருந்தது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த ராகாபு ஆண்டவருடைய அந்த அட்டவணையில் அவளுடைய பெயரும் வருகிறது மத்தேயுல வாசிக்கும் போது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய பிரபு இந்த ராகாவை கல்யாணம் பண்றான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவருடைய டைட்டில் ஆண்டவர் மாத்திட்டாரு, அவருடைய அடையாளத்தையே மாத்திட்டாரு. முந்தின அடையாளம் என்ன? ராகாப் என்னும் வேசி. இப்பொழுது உள்ள அடையாளம் என்ன? அவ இஸ்ரவேலுடைய பிரபுக்கள் நடுவில் குடியிருக்கிறார். ஒரு பிரபுவை கல்யாணம் பண்ணி அவ அங்க சுகமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறா. இப்போ ஒரு பரிசுத்த சந்ததியோடு அவ குடும்பம் சேர்ந்துட்டு, தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு இப்படிப்பட்ட மேன்மையான பாக்கியத்துக்கு அடையாளமாக தான் அவருடைய உறவில் இருக்கிறோம். அவருடைய இரத்தத்தில் பிறந்தவர்கள், அவருடைய புத்திரர்கள் புத்திரிகள் என்கிற அந்த உரிமையோடு கூட நமக்காய் சிந்தின இரத்தத்தை நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நம்மளை சரி பண்ணி கொண்டு தேவ சமூகத்தில் இதை நாம் அனுபவித்தோம். இதன் மூலமாய் உள்ள ஆசீர்வாதம், இதை சரியான விதங்களில் நீங்கள் பங்கெடுக்கும் பொழுது சிலுவை மரத்தின் மூலமாய் அவர் நமக்கு சம்பாதித்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நீங்களும் நானும் பங்காளிகளாயிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் எழும்புங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கொந்தளித்திடும் மலைகளையும் கால் மிதித்திடும் கர்த்தரவர், கொந்தளித்திடும் மலைகளையும் கால் மிதித்திடும் கர்த்தரவர், அடங்கிடுமே அதிட்டிடவே அக்கறை நாமும் சேர்ந்திடுவோம், அடங்கிடுமே அதட்டிடவே
அக்கறை நாமும் சேர்ந்திடுவோம், நிகரே இல்லாத சர்வேசா. திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா. 10,000 நாவு போதா, நிகரே இல்லாத சர்வேசா. திகழும் ஒளி பிரகாசா. ஹல்லேலூயா. தேவனே, நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்தீரே. எங்களை நீர் அடையாளப்படுத்தி காக்கிறீர், எங்களை விசேஷப்படுத்தி காக்கிறீர். எங்களுடைய பழைய லேபலை மாற்றி ஒரு புதிய லேபலை தந்திருக்கிறீங்க. எங்கள் சீசன் எல்லாம் மாற்றிட்டீங்க. எங்கள் வறண்ட சீசன் மாறிட்டப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் புதிய சீசன் வந்துட்டு, வசந்த காலம் தொடங்கிட்டு, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் நன்மைகள் வருகிறது, ஆசீர்வாதங்கள் வருகிறது. சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், நன்மையை பெற்றுக்கொள்கிறார்கள், விடுதலையை பெற்றுக்கொள்கிறார்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை நினைத்தருளும், உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்தின் நன்மைகளால் திருப்தியாக்கும் அப்பா. சிறியோர், பெரியோர், வாலிபர்கள், வயோதிபர்கள் எல்லார் மேலேயும் உம்முடைய கரத்தை வைங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் இருக்கிற பகுதிகளில் சாட்சியாக மாற்றுங்க. அவங்க இருக்கிற ஏரியாவில் அந்த வீடை வித்தியாசப்படுத்துங்க, அந்த குடும்பங்களை விசேஷப்படுத்துங்க சுவாமி. வேலை செய்கிற இடங்கள், போற வர்ற இடங்கள், எல்லா இடங்களிலும் உம்முடைய ஜனங்கள் என்கிற அடையாளம் அவர்கள் மேலே இருக்கட்டும். தடைகள் எல்லாம் நீங்கட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இந்த புதிய மாதத்திலும் உம்முடைய புதிய வார்த்தையால, புதிய நன்மையினால, புதிய வாக்குத்தத்தங்களால ஆண்டவரே, உம்முடைய அப்பா ஸ்தோத்திரம், உம்முடைய தயவுனால, உம்முடைய காருண்யத்தினால ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து சுகிக்கும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும், சபைக்கும், விசுவாச குடும்பத்துக்கும், ஊழியர் குடும்பத்துக்கும், உள்ளேயும் வெளியிலேயும் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யும். தடைகள் எல்லாம் நீங்கட்டும், நாமும் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் ஒரு வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. God bless you. ஒருவரை ஒருவர் எல்லாரும் ஒரு அருவில இருந்து கை கொடுங்க. திருவிருந்து எடுத்த எல்லாரும் ஒருத்தர் விடாம